இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 10வது முடிச்சிருந்தாவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கிளர்க்கு பணி வந்திருக்குது. இந்த கிளர்க்கு பணி மட்டும் கிடையாது, இன்னும் நிறையா பணிகள்லாம் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன வேகன்சி இருக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு இன்டர்வியூ கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 30,000 வரைக்கும் சம்பளம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழனிமுருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ கொஸ்டின் ஒரு அப்டேட் வந்துக்குது. அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருப்பேன். அந்த அப்டேட் தெரிஞ்சுக்கின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பேன். அந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா நீங்கள் இன்டர்வியூக்கே பார்த்து தேவையில்ல. ஏன்னா இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்லாம் கேட்பாங்க. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்களோ இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஜாப் வந்து பார்த்திங்கன்னா கரூரில் இருக்கிறீங்க அப்ளை பண்ணலாம், திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர், அரியலூர் கொடுத்துருக்காங்க, தஞ்சாவூர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி அண்ட் மயிலாடுதுறை இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா 6 வேணால் அப்ளை பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கே இன்டர்வியூ நடக்குன்னா திருச்சிராப்பள்ளியில் தான் உங்களுக்கு இன்டர்வியூ எல்லாமே நடக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா திருச்சிராப்பள்ளியை மையமாக கொண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டத்தை சுற்றிக்கிறீங்களா அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் தொடக்க தேதி வந்து பார்த்திங்கன்னா 12/3/2025, லாஸ்ட் டேட் 10/4/2025 சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க போய் வீடியோ ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த ஜாபோட நேம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா திருச்சி வந்து பார்த்திங்கன்னா மையமாக கொண்டு அக்னி வீரருக்கு ரெக்குயர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. ரெக்குயர்மெண்ட் எவ்வளோன்னு சொல்ல கிடையாது. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணி போகலாம். யார் செலக்ட் ஆகிறீங்களோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்குவாங்க. எவ்வளோ வேகன்சி, என்னென்ன போஸ்டிங் எல்லாமே டீட்டெயில்ஸை நம்ம பார்க்கலாம் வாங்க. அக்னி வீரர் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டியூட்டி, டெக்னிக்கலு, அடுத்த மாதிரி பார்த்திங்கன்னா கிளர்க்கு கேட்டிருக்காங்க, ஸ்டோர் கீப்பர் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி டிரான்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா 10th 8th படித்தவங்களுக்கு ரெண்டுமே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் 10th தான் கேட்டிருக்காங்க. அக்னி வீரர் ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் 45% மார்க் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க சப்ஜெக்டில். டெக்னிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12th படிச்சிருக்குன்னு சொல்லிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், இங்கிலீஷில் 50% மார்க் எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளர்க்கு இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா 12th படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 12th வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட்ஸு, காமர்ஸ், சயின்ஸ் இதெல்லாம் படிச்சிங்க எலிஜிபிள், 60% மார்க் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மேன் நீங்கள் 10th படிச்சிருந்தாவே ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 33% மார்க் வந்து பார்த்திங்கன்னா 5 சப்ஜெக்டில் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 8th பாஸ் பண்ணியிருந்தால் டிரான்ஸ்மேனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 33% மார்க் வந்து பார்த்திங்கன்னா 5 சப்ஜெக்டில் இருக்குது. ஏஜ் லிமிட்லாம் கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா 14.5 இயர்ஸ்லேருந்து 21 இயர்ஸுக்கு உள்ளக்கிறீங்க மட்டும்தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இது நல்லா நோட் பண்ணிக்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சம்பளம்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே 30,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது 30,000ல் 70% சம்பளம் தான் உங்கள் கைக்கு வரும். 21,000. 9,000 வந்து பார்த்திங்கன்னா பிஎஃப் மாதிரி பிடிச்சிக்குவாங்க. அப்போ 9,000 பிடிச்சி அவங்க ஒரு 9,000 போட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இயர்ஸ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா 10,04,000 கையில் கொடுப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா 10,00,000 வச்சு நீங்கள் வெளியே வரும்போது ஒரு பிஸ்னஸை ஏதாவது ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அது இல்லாத வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சம்பளம்லாம் மந்த்லி இருக்குது, நல்ல சம்பளம் தான். அதனால் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க, கிடச்சின்னா உங்கள் லைஃபே செட்டில் ஆகிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் காமனாக வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பேஸ் டூவில் வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, ஃபிசிக்கல் டெஸ்ட்டு, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 எக்ஸாம் ஃபீஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பழனிமுருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட்னு சொல்லியிருந்தோம். அந்த அப்டேட் என்னென்னா வருகிற 21/3/2025 மதியம் 12:15 வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வரப்போகுது. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100க்கு 100 எடுத்த ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கிற எல்லா கொஸ்டினுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பண்ணி 100க்கு 100 எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஆன்சர் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ எடுக்கிறீங்க வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கண்டிப்பாக எடுத்துக்குவாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா
ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா 21/3/2025 மதியம் 12:15 PM வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ வரப்போகுது. அதேமாதிரி இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஸ்டின், கோயில் பணியாளர் பழனிமுருகன் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா பணியாளராக நீங்கள் வேலை செய்யும்போது உங்களுடைய பங்கு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் இருக்குது. இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும்தான் இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். தெரியாதீங்க வந்து பார்த்திங்கன்னா 21/3/2025 மதியம் 12:15 PM நீங்கள் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோ போயிடலாம். ஜாப் அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். ரீட் பண்ணதுக்கு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி உங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணி அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 12/3/2025 சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 10/4/2025 சொல்லியிருக்காங்க. எக்ஸாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் மாதம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான இம்பார்ட்டன்ட் லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது மாதிரி பயனுள்ள தகவல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க நண்பா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.